சரி ஃப்ரீ டைம் கிடச்சாலே அவன் வந்து ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் நிறையா பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஷோ ஆஃப் பண்ணும்போது, அதை வெளியே காட்டும் போது உடனே அதெல்லாம் பார்த்து சரி பொறாமப்பட்டு என் லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணலையே, என் லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு டெய்லியுமே உட்காந்து ஃபீல் பண்ணுறான். ஓ சரி சரி வேணாம் அப்படி பண்ணாத அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டாலும் கூட அவன் வந்து இல்லை 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 எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும், என்னால் ஏன் முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த டைமில் இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து வராது, கிரிஷ். ஸோ அவன் சரி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் டிப்ரெஸ்டாக இருக்கா, ஏன் இப்படி அழுகுது அப்படின்னு கேட்கும்போது சரி சொல்கிறான், இல்லை இங்கே பாரு இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இப்படி இருக்காங்க, என் ஏஜ் பீப்புள், நான் ஒன்றுமே ஆனால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது செடியை பார்த்து சிரிச்சுட்டு ஏய் அவங்க எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க லைஃப்பில், அவங்க லைஃப்பை கேமாக பார்க்குறாங்க, நீ ஏன்னா அப்படி பார்க்குறியா, உன் பர்ஸ்பெக்டிவ் நீ சேஞ்ச் பண்ணியா. ஸோ அப்படி ஏகப்பட்ட அட்வைஸஸ் செரிக்கு சொன்னதுக்கப்புறம் செரியை வந்து ஒரு ரியலைஸ் பண்ணுறோம், ஐயோ நம்ம இது வரைக்கும் ஒரு பூசராக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாள் 2 நாள் அந்த விஷயத்த பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அவ்வளோதான் திரும்பி பழைய மாதிரி உட்காந்து இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்க்குற கிறிஷுக்கு சிரிப்பு தான் வருது. இங்கல்ல நம்மள எத்தனை பேர் இந்த செரி மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம், ஒருத்தவங்க சொல்கிற அட்வைஸை கேட்டு ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமேட்டு திரும்பி வேணாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு திரும்பி பழைய லைஃபுக்கே போயிடும் இல்லையா. ஸோ இது ஏன் பண்ணுறோம், நம்ம லைஃப்பை அப்போ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது இது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹாய் வாரியர்ஸ், நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நம்ம லைஃப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட் மாதிரி நம்மளோட லைஃப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு பிளானை ரெடி பண்ணணும். அந்த பிளானில் முதல் விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எழுதணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். லைக் வந்து நான் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் கோச். ஸோ நான் வந்து அந்த பிஸ்னஸ் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து எடுத்து பண்ணணும். லைக் வந்து இதில் முதல் ப்ரையாரிட்டி எனக்கு என்ன அப்படின்னா யூடியூப்பில் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கெயின், அதுவும் ஜென்யூனான ஆடியன்ஸ் நான் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும் வீடியோவை, அந்த வீடியோவை வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். இது 2 தான் எனக்கு ப்ரையாரிட்டியான டாஸ்க்கு. ஸோ இதை தவிர மற்ற எதுவும் பண்ணலாம், பட் ஆனால் இதுதான் எனக்கு மெயினான டாஸ்க் இல்லையா. ஸோ இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ இத்தனை மாதத்துக்குள்ளே நான் இத்தனை விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன், நான் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய டாஸ்க். லைக் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே இத்தனை இது பண்ணணும், இத்தனை அது பண்ணணும்னு சொல்லி எனக்குன்னு ஒரு சர்டைன் ஷெடியூல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு கோலை சூஸ் பண்ணுங்கள், ஒரே ஒரு கோலை பிக் பண்ணுங்கள். அந்த ஒரு கோலுக்காக மட்டும் ஒரு வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் கன்ஃபார்மாக உழைங்க. அதில் கண்டிப்பாக உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். இந்த மாஸ்டர் ஆகிறது எப்படின்னா ஹேபிட்ஸ், இந்த ஹேபிட்ஸை வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம், இதுதான் எப்போவுமே மெயின். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஃபண்டமெண்டலான விஷயம் நமக்கு பண்ணும்போது போர் அடிக்கும், இது வேணாம் அப்படின்னு தோணும். பட் இந்த போரிங்கான விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ண ரிப்பீட்டடாக, இப்போ நான் ரிப்பீட்டடாக வீடியோ எடுக்க ஃபஸ்ட்டு என்னால் பேச முடியல. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஓரளவு நான் வந்து நிறையா பேர் இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி இன்னும் பேசுகிற மாதிரி நான் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இந்த போரிங்கான விஷயத்த வந்து நம்ம திரும்பி பண்ண இப்படிலாம் வந்து கொட்டாய் தான் வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும் தான். பட் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தில் வந்து மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அப்படி மாஸ்டர் ஆகிறதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு விஷயம் நம்ம எப்படி வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு நம்ம வந்து சொல்லணும். ஸோ நம்ம எப்படி வின் பண்ண போகிறோம், லைக் வந்து ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு அங்கே ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நிறையா தடவை வந்து ஃபெயில் ஆவீங்க, தோற்று போவீங்க. ஸோ நிறையா விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடக்கும், நிறையா வழி தப்பாக போவீங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லைஃப்பை பொறுத்தவரை சஃபரிங்ஸ் ஆர் இன்வைட்டபிள். சஃபரிங்ஸ் நம்ம வந்து வேணாம், எனக்கு இது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் நம்மளாம் எடுத்துக்கிறோம், ஓகே எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது வேறு. பட் சம்டைம்ஸ் ஒரு சில சஃபரிங்ஸ், ஒரு சில சாக்ரிஃபைஸிங்கான திங்ஸை நம்ம பண்ணும்போது நமக்கு அங்கே சஃபரிங்ஸுங்கிறது இருக்கும் தான். பட் லாங் டேர்மில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாலும் ஷார்ட் டேர்ம் ப்ளஸஸ் அடிக்கும் போது அது சஃபரிங்காக தான் தெரியும். லைக் வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு கோல் நோக்கி போகும்போது மேபி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க உங்களோட கோல்கோ இல்லை உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் அடாப்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ உங்களோட ஃபேமிலி கூட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது மேக்ஸிமமாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளும் நிறையா பேருக்கு சொல்கிறது கிடையாது. ஏன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒன்றும் அவ்வளோ ஜாலியான ஒரு விஷயம். சக்ஸஸ் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மேபி நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஜாபை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்.
உங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணும்போது இதை விட பெட்டரான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல சர்க்கிள் க்ரியேட் ஆகும். அண்ட் ஸோ மணி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் தான் அது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக கிடைக்கும். அப்போது அந்த ஷார்ட் டேர்மில் இருக்க போகிற அந்த சஃபரிங்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ எல்லாருமே இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஓனாக பில்டிங் யோர் ஓன் திங்ஸ் டிஃபிகல்ட். நீங்கள் உங்களுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணும் போதும் அந்த இடங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. அதாவது அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அது நிறையா வலிகள், கண்ணீர், அவமானம், அசிங்கம், தோத்துருவேன் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்தது தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோ ஈஸியாக அது யாருக்குமே கிடச்சிடாது. அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் அந்த சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வரவங்களுக்கு. ஸோ இது நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனலில் சொல்கிறது கிடையாது, ஈஸியாக நீங்கள் வந்து ஆயிடலாம், பட் அப்படி கிடையாது. அதுக்கு நிறையா பின்னாடி வலிகள், வேதனைகள், நிறையா சாக்ரிஃபைசஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய ஒரு ரிச் பீப்புளை பார்க்குறீங்க, பெரிய ஒரு பணக்காரனை பார்க்குறீங்க, நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக பார்க்குறீங்கன்னா லைஃப்பில் அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்துருக்க மாட்டாங்க, அந்த சமயத்தில் மேபி பானுக்கு அடிக்டாக இருந்திருக்க மாட்டாங்க, மேபி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன் ஹவர் நான் வந்து ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் கூட என் லைஃப்பில் நான் வந்து 1 hour வேஸ்ட் பண்ணிடுவேங்கிறதுக்காக டோட்டலாக அந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டு இந்த பார்த்து உங்களுக்கு தேவையாங்கிறத கம்பல்சரியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். என் லைஃப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் அதுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் வேணாலும் பண்ணுறேன். எங்கள் அம்மா அப்பாவை நான் உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும். எவ்வளோ நாள் நான் இதே மாதிரி வேலைக்கு ஓடிக்கிட்டே இருப்பேன்? இல்லை எவ்வளோ நாள் நான் எவனோ சொல்கிறது இவ்வளோ என்னை டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணுறாங்க என்னோடய ஆஃபீஸில், என்னோடய காலேஜஸில் என்னை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னோடய ஆஃபீஸில் என்னை இவ்வளோ மட்டமாக நடத்துகிறாங்க, எனக்கு சேலரி சரியாக தரமாட்டுறாங்க. எத்தனை பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அதுலேருந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ் கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த சாக்ரிஃபைசஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் விஷயம் பண்ண போகிறோம். சாக்ரிஃபைஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு விஷயம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பாத் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து நிறையா பேர் நிறையா விதமாக போடுறாங்க, எடிட்டிங்லாம் போடுறாங்க. நான் ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, எனக்குன்னு ஒரு யூனிக்குன்னு ஒரு பாத் இருக்குது. ஓகேவா? நான் ஒரு 10 நிமிஷத்தில் என்னால் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு எலாபரேட்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஓகே? ஸோ அப்போ நான் வந்து ஒரு மணி நேரம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம், இல்லை ஒரு 3/4 மணி நேரம் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ இது என்னோடய யூனிக்கான ஒரு பாத். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய யூனிக்கான பாத் இருக்கும். அந்த பாத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பேருக்கு தோணும். ஓகேவா? இப்போ என்ன மாதிரியாக நிறையா பேருக்கு இந்த விஷயம் தோணும். அது 100% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 80% பாதி தூரம் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும், பெருசாக எதுவுமே ரீச் இல்லாத மாதிரி இருக்கும், எதுவுமே கிடைக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு கோல்டன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோன்னா நம்ம 100% ஆகிடலாம் ஆக்சுவலி. ஸோ நம்ம அந்த 20% பீப்புளில் நம்ம போயிடலாம். பட் இல்லை, நம்ம இதே இடத்துலையே ஓகே ரைட் இது எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான் போல், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இதை வச்சு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பியும் வந்து போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி இன்னொரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனான வீடியோ பார்த்துட்டு திரும்பி அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்பி 80% போவாங்க. போனதுக்கப்புறமேட்டு திரும்பி எதுவுமே ஒர்க் ஆகாது. உடனே சரி ஓகே ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ஏன் அந்த 80%ல் நின்றுறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து மினி கோல்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அவங்க செக் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ என்னென்னா மினி கோல்ஸ் ஆஃப் லைஃப்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேம் விளாட்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேம் விளாண்டுட்டே இருக்கீங்க. சரி இப்போ நான் வந்து இது விளாடுவேன், ஃப்ரீ ஃபயர் வந்து முன்னாடி விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன பண்ணணும், எப்படி விளாடணும்னு தெரியாது. அப்புறம் கற்றுக்கிட்டேன், போக கற்றுக்கிட்டேன், நிறையா செத்து போயிருக்கேன், நிறையா தடவை திட்டு வாங்கியிருக்கேன் என் தம்பிக்கிட்ட. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே என்னாச்சு, அதில் மினி கோல்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரூம்குள்ளே போய் நிறையா பேர் சுடுதல்ற மாதிரி இருக்கும். அங்கே பண்ணும்போது லெவலப் ஆகும். ஸோ இந்த லைஃப்பில் இந்த மினி கேம்ஸ் நம்ம லெவலப் பண்ணோங்கிறது தான் இந்த மினி கேம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ லெவலிங் அப் அப்படின்னா என்னென்னா, ஒன்று நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தான் எஜுகேட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி, பணம் இல்லையா புக்ஸோ இல்லை பாட்காஸ்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா கேட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிலேட்டடான ஒரு கோலுக்கு. இப்போ என்னோடது வந்து யூடியூப் அண்ட் ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ அதுக்கேற்ற மைண்ட் செட்டு, இப்போ இதெல்லாம் நான் வந்து அதுக்கேற்ற பாட்காஸ்ட், அதுக்கேற்ற புக்ஸு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸு,
இதெல்லாம் நான் நிறையா படிப்பேன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டீப் ஒர்க்குலாம் என்ன, எப்படி உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், இதுக்குள்ள நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் யூ. ஓகே. ஸோ ஸோ இப்போ அப்படிங்கும்போது இந்த பாட்காஸ்ட் எப்படி இது பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்குலாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கோலுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம நிறையா வந்து கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமேட்டு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இன்டென்ஷன். எந்த விஷயம் போனாலும் இன்டென்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ கேம் விளாட்றோம் அப்படின்னா மேபி நம்ம அங்கே வந்து கோல்டுக்காக அண்ட் ஸோ வந்து நமக்கு லெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக, புது கேரக்டர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேம் விளாடுவோம். பட் இங்கே நம்ம லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆத்தென்டிசிட்டியாக இருக்கணும். ஆத்தென்டிசிட்டி இன் த சென்ஸ் ஒரு கரெக்டான ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்போ லைக் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வேலைக்கே போய் சம்பாதிக்கணும். நம்ம ஏன் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறோம், நம்ம ஏன் வேறு ஏதோ விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது பணம் இங்கே மெயின் கிடையாது. அப்போ இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து நான் டாக்ஸிக்கான சர்க்கிளில் வளர்ந்துருக்கேன். நான் டாக்ஸிக்கான நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கிற பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இருக்க பசங்க அண்ட் பொண்ணுங்க நிறைய பேர் வந்து டாக்ஸிக்கான சர்க்கிள் இருக்காங்க. டாக்ஸிக்கான நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிடிக்கிறதுலையும் சரி, அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸுன்னு தப்பான ஒரு சர்க்கிளில் போய் மாட்டிக்கிறதுலையும் சரி, அட் த சேம் டைம் தன்னை ஒழுங்காக பார்த்துக்காம ஹெல்த் வைஸும் சரி, மென்டல் வைஸும் சரி. ஸோ ஃபோன் அடிக்ஷன்ஸ் எனக்கு வந்து நிறைய ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணனால இது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் அதிகமாக போட்டிருக்கேன். அண்ட் ஸோ கம்யூனிகேஷன் கூட அண்ட் ஸோ ஜாபில் நிறையா ரிஜெக்ட் ஆகிருக்கேன். நிறையா பொண்ணுங்க கிட்ட பேசும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கேன். இது எல்லாமே நான் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ இந்த எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் எப்படி கெயின் பண்ணலாம், எப்படி வந்து நாலேஜ் கெயின் பண்ணலாம், இந்த ஒரு இன்டென்ஷன் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்க எத்தனையோ பசங்களுக்கு இதை நான் ப்ரீச் பண்ணுவேன், இதை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, இதனால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு பதில் தெரியாமல் இருப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ நான் சொல்யூஷன் சொல்லும் போது, இதனால தான் இப்படி நடந்திருக்கு, இதனால அவங்களால அது தெரிஞ்சிக்க முடியும், எடுத்துக்க முடியும். அண்ட் ஸோ அவங்கள மாதிரியே இங்கே நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள மாதிரி கூட்டத்தில் இங்கே எவ்வளவோ பேர் இருக்காங்கங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது. இன்டென்ஷனுங்கிறது வெறும் பணத்தை நோக்கி மட்டும் ஓகே ரைட், அது குட், சூப்பர், செம்ம விஷயந்தான். பணத்தை நோக்கி இருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் பணத்தையும் தாண்டி, பணம் இம்பார்ட்டன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் எப்போவுமே பணத்தை ப்ரிஃபர் பண்ணுவேன் தான். பட் பணத்தையும் தாண்டி இந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா? நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது சொல்கிறத விட, அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத விட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் லைஃப்பில் எதுவும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா? நம்ம லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் போது, அதுலேருந்து அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சச் அ கிரேட் திங். ஸோ இன்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி தான் செட் பண்ணணும். லைக் நீங்கள் வந்து நீங்களுமே மேபி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கோச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நிறையா லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறையா அடி வாங்கியிருக்கீங்க, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதை வச்சு நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தரலாம். அதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லலாம். ஐ மீன் நீங்களாக போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் சொல்ல, யாராவது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அதை சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இதுதான் மேட்ரு. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஏன் எடிட்டிங் வந்து பெருசாக பண்ணுறதுக்காக எடிட்டிங் வந்து நான் ஏன் மெயின் விஷயம் தான். அவங்களுக்கு நான் இது பெருசாக சொல்லும் போது அவங்க அதனோட வேல்யூ எடுத்துகிட்டு போவாங்க. சும்மா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் என்னால் அவ்வளோ வந்து டீட்டெயில்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஸோ இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். இன்டென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கானதாக மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கணும். இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஃப்ரேம் யோர் கேம். உங்கள் கேமை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. லைக் வந்து ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவில் எப்படி ஒரு ஃப்ரேமை ஃபிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு கேமுக்கு தேவையான ஃப்ரேம்ஸை ஃபிட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரேம்ஸை ஃபிட் பண்ணும் போது லைக் வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. ஸோ அப்படி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இங்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மெயினாக இன்றைக்கி இருக்கிறது சோஷியல் மீடியாவில் வர அந்த டொயிங் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் சத்தம். டொயிங் அப்படின்னு வருது இல்லையா? இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே
சைக்காலஜிக்கலி அவங்க வந்து இது பண்ணால் தான் அவங்க உடனே வந்து பார்ப்பாங்க, ட்ரிகர் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஆக்சுவலாக அந்த அந்த சவுண்ட்ஸு, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, இது எல்லாமே. ஸோ உங்களால் ஏன் அந்த இன்ஸ்டாகிராம் விட்டு ஒரு மணி நான் வந்து ஒரு தடவை ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் உட்காந்து சும்மா அப்படி ஸ்க்ரால் தான் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிகிட்டே இருந்தேன். எந்திரிச்சு பார்த்தா 2 மணி நேரம் வந்து போனதே எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அல்காரிதம்ங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்புறத்துக்கு நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் வந்தோம் பழைய மாதிரி இருக்கிறதுக்கா. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது ஆளாக மாறுறதுக்கு தான் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் வந்து வரோம். அப்படிங்கும்போது நம்ம அப்போ அந்த விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சவுண்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறது. இமெயில் சவுண்டு வருது, நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் வருது, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் டாக் அப்படின்னு சவுண்டு வருது. இது எல்லாமே வந்து நம்மளை பிரெயினை வந்து ட்ரிகர் பண்ணுதா, வந்து பாருன்னு ஒரு ஏர்ஜை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இப்போ நீங்கள் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க, திடீர்னு உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன்னா நான் வீட்டில் கீழே எல்லாத்தையுமே போய் சொல்லிடுவேன். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க, நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், சவுண்டு போடாதீங்க அப்படின்றேன். ஏன்னா எனக்கு என்னோடய ஒர்க்கை வந்து நான் வந்து ஃப்ளோ ஸ்டேட்டில் பண்ணுறேன். ஐ மீன் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு தாட்ஸ் வேறு எங்கேயுமே போகாது. இப்போ நான் வீடியோ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட என்னோடய தாட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அடுத்து என்ன பேசலாம், அடுத்து எப்படி இருக்கலாம், இந்த இதை மட்டும்தான் இருக்கும். நான் எனக்கு என்ன யோசனை வருதுன்னு கூட தெரியாது. நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு. சம்டைம்ஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஆயிருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி பண்ணும்போது அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்வால்வ் ஆகிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதை மட்டும் ஒரு இன்டென்ஷனோட பண்ணுங்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறது. பண்ணால் உங்களுக்கு லெவலப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த லெவலப் ஆகிற அப்படிங்கிறது தான் இந்த ஃபீட்பேக் மூலியமாக. ஃபீட்பேக்குங்கிறத வந்து ஜேர்னலிங், அதை நம்ம வந்து எழுதணும். எத்தனை பேர் வந்து ஜேர்னலிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோடய க்ரோத்தை, ஐ மீன் மெட்டீரியலிஸ்டிக்கான க்ரோத்தை நான் சொல்ல கிடையாது, என்னோடய லைஃப்பில் இருக்கிற க்ரோத்தை, லைக் வந்து நான் சேஞ்ச் ஆகிறது, நான் பேசுகிற விதம், நான் பார்க்குற விதம், மற்ற விஷயங்களை நான் வந்து அணுகிற விதம் இப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத நான் ஃபீட்பேக், ஐ மீன் எனக்கு நான் ஜேர்னலிங் பண்ணுறது மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன் நான் சின்ன வயசுலேருந்து டாக்ஸிக்கான ஒரு சர்க்கிள்லேருந்து தான் வளர்ந்துட்டுருக்கேன். அப்படிங்கும்போது அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம், அந்த மாதிரியான தாட்ஸை நான் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்காங்க, ரொம்ப இப்படி அடிச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. ஓகே, அது எல்லாமே ரைட்டு தான். பட் இப்போ எப்படி நடந்துக்கிறாங்க, இப்போது என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க, அன்பாக நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை உட்காந்து நான் எழுதுவேன். எங்கள் அம்மா எனக்காக வந்து இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, எனக்காக வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை எனக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்காக என்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, என்னை வந்து மற்றவங்க மாதிரி ரொம்ப இது பண்ணுறது கிடையாது இப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங் நான் பண்ண என் லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல் க்ரியேட் ஆகுது. மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன். இது எங்கள் அம்மா கிட்ட மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே நான் வந்து எழுதுவேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 விஷயத்தை எழுத, அந்த 5 விஷயத்தையும் ஜேர்னலிங் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணும்போது என் மைண்டுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் வந்து க்ரியேட் ஆகுது. தென் இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன, ரீஸ்டார்ட், திரும்பி கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைக் வந்து நான் எப்போவுமே நான் வந்து மேக்ஸிமமாக இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடும் போது நிறையா அவுட் ஆகிடுவேன். எனக்கு இந்த கேம்ஸ் விளையாடுறது மேக்ஸிமமாக சின்ன வயசுலேருந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் சும்மா அந்த நேரத்தில் விளையாடணுமே அப்படிங்கிறதுக்காக, லைக் வந்து 2020 நடந்த ஒரு விஷயம். நான் எப்போவுமே வந்து என் தம்பி கூட ஈவினிங் ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர், அவங்க எல்லாமே சேர்ந்து தான் விளையாடுவோம். அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு வந்து அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகும், பயங்கர இரிட்டேட் ஆகும் அந்த கேமுக்குள்ளே விளையாடும் போது. ஸோ அடிக்கடி நான் தோற்று போயிடுவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்பேன், என்ன எப்போ நீங்கள் விளாட்றீங்க அப்படிங்கும்போது, இங்கே இடத்துக்கு போய் லெவலப் பண்ணேன், அங்கே இடத்துக்கு போய் லெவலப் பண்ணேன், அப்போ உனக்கு வந்து பிளட் அதிகமாகும், இது அதிகமாகும், அது அதிகமாகும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி போயிட்டு சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் முடிப்பேன், சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து லெவலப் ஆகும், நான் பாடி வந்து ஃபிட் ஆகும். அப்போ அதாவது கேமில். ஸோ இதை நான் ரியல் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணுவேன். லைக் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லெவலப் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்லேயே சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதில் நான் என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் வந்து இப்போ தொடர்ந்து நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இயர் 2ல் பார்க்கும்போது என் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்கும். தொடர்ந்து நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ஒர்க்குக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 மந்த்லேயே அந்த ப்ராக்ரஸை நான் பார்க்க முடியும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நான் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் மேபி ஃப்யூச்சரில் ஒரு எழுத்தாளராக ஒரு புக்கு கூட நான் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் என் லைஃப்பில் வந்து என்னை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த சின்ன சின்ன டாஸ்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கோல் இருக்குன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த செல்ஃப் எஜுகேஷன் கிடையாது. லைக் வந்து எனக்கு ஒரு மென்டார் இருந்தால் தான் நான் வந்து கற்றுப்பேன், எனக்கு இவங்க தான் கற்றுப்பேன், அவங்க இருந்தால் தான் கற்றுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. லைக் மேபி உங்களுக்கு மென்டாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா மென்டாரோட நீடை வந்து எடுத்துக்கோங்க. தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் போங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஃபீல்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாபுக்கு போகணுன்னா ஜாபுக்கு பண்ணுங்கள். இல்லை என்டர்ப்ரனர் ஆகணுன்னா அதுக்கேற்ற வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஏகப்பட்ட என்டர்ப்ரனர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. அதுவும் தமிழில் நீங்கள் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபாரின் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா பாருங்கள். நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபாரினில் நிறையா அந்த மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு டம்ப் சொசைட்டியில் டம்ப் அந்த ஒரு இடத்துலையே இருக்கிறனால ஐ மீன் நம்ம பேட்ரியாட்டிக்காக இருக்கேன். நான் பேட்ரியாட்டிக்காக இருக்கேன். அதுக்கு வந்து என்னோடய நாடு மேலே எனக்கு பற்று இருக்குதான். பட் என்னோட சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து அவங்களுக்கு என் மென்டாலிட்டி கிடையாது. அப்படிங்கிறதுனால என்னை டம்ப் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க அவங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் அட்வைஸ் கேட்குறத விட மேபி இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து வளர்ந்துருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பார்க்குற ஆளுங்க, அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அட்வைஸ்லாம் கேட்குறது வந்து ரொம்ப அவங்க வந்து சலிச்சிக்கிறாங்க, ரொம்ப இதாக பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இப்படி பண்ண மாட்டாங்க. மேபி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கூட நான் அங்கேருந்து விலகி வந்து யூடியூப்பில் அதுக்கான சோர்ஸஸ் அதுக்கான விஷயங்களை நிறையா தேடுவேன், நிறையா படிப்பேன், உட்காந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலி வந்து ஒரு கேமில் எப்போவுமே நம்ம டெவலப் பண்ணணும்னா நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நாலேஜ் அண்ட் ஸோ நம்ம வந்து படிக்கணும். படிக்கிறதுங்கிறது ஸ்கூலு காலேஜில் தான் நான் படித்தேன். இப்போயுமே நான் வந்து படிக்க மாட்டேன். ஏன்னா இது ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே ட்ரைனிங் செஷனில் ட்ரைனிங் முடித்து ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஜாப்பு கிடைக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பையன் வந்து வந்திருந்தாப்புல. அவர் வந்து ஸ்கூல்லேயும் நான் படித்தேன், காலேஜ்லேயும் நான் வந்து படித்தேன். நான் ஏன் எங்கே படிக்கணும், எனக்கு வந்து படிக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் சும்மா வேலைக்காக தான் வந்தேன், நீங்கள் என்னென்னா படிங்க நீங்கள் இங்கே வந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ அப்போ நான் வந்து பேசிகிட்டு தான் என்னடா படிக்கிறது தானடா வந்து மெயின் விஷயம். நம்ம வந்து இது போதுங்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளால் இருக்க முடியும். இல்லை எனக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாக வேணும் நம்ம நினைக்க நம்ம லெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கேற்ற வந்து பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் என்டர்ப்ரனர் ஆகிறீங்க, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாலேஜ் வந்து இருக்கிற நாலேஜ் எனக்கு போதும்னு இல்லாமல் டெய்லி நீங்கள் அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா அசால்ட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. பட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து உங்களுக்கான அதாவது வந்து அடிக்ஷன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுங்கள். தென் வந்து ஹேபிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் போரிங்காக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் பண்ண அதில் மாஸ்டர் ஆவீங்க. நம்பர் 4 யூனிக்கான பார்ட்ஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கான பிராண்டாக மாறும். நெக்ஸ்ட் வந்து மினி கேம்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ உங்களுக்கான ஒரு ஷெடியூலை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் உங்களுக்கான ஒரு கேமை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க, லெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. அது எப்படி பண்ணலான்னா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது மூலிமா நிறையா விஷயங்களை உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறது மூலிமா, தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறத நான் சொல்ல, தேவையான விஷயத்தை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thanks for watching this video.